Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு மாதம் ரூபாய் 10,000 கொடுப்பதாக அறிவித்திருக்கிறது பூட்டான் அரசு. அதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். அருண், நம்ம நாட்டில் எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம அரசாங்கம் ஏதாவது கட்டுப்பாடு விதிச்சிருக்கா? அதை பற்றி ஏதாவது தெரியுமா? கையாட்டிக்கிட்டே இருக்க. காலையில் ஏதாவது உடற்பயிற்சி செய்யலையா? திஸ் இஸ் மை மேனரிசம். அந்த மேனரிசத்தில் மண்ணள்ளி போட கண்டென்ட்டை ஒழுங்கா சொல்லு. என்ன கேள்வி கேட்ட பாத்தியா? அதை கூட நீ கவனிக்கவே இல்லை. நீ கண்டென்ட்டை சொல்லு. என்ன இது போன? அதான் நம்ம நாட்டில் இவ்வளோதான் குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படின்னு ஏதாவது கட்டுப்பாடு ஏதாவது அரசு சொல்லியிருக்கா? என்ன கட்டுப்பாடு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? ரெக்வஸ்ட் தான் வைப்பாங்க. அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் வந்து ஒவ்வொரு கோடு வேர்டை சொல்லி மக்களை வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோலில் வைங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களே தவிர, ஆனால் அதை கடைபிடிக்காததும் மக்களோட கையில தான் இருக்கு. மக்களோட கையில தான் இருக்கு. இங்க ஒரு நாட்டுல 3 குழந்தைகள் மேல பெத்தா உங்களுக்கு நாங்க காசு தரோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லுது. அது 3 குழந்தைங்க மேல பெத்துக்கிட்டா காசு அவங்க தராங்களா? எந்த நாடு கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூட்டான் நாடு தான் இந்த ஆஃபரை கொடுத்திருக்கு. பூட்டானா? சரி சரி. அதாவது 2 குழந்தைங்களுக்கு மேல 3 4 நீங்க எத்தனை குழந்தைங்க பெத்துக்கிட்டாலும் அரசு வந்து உங்களுக்கு மாசம் 10,000 ரூபாய் தந்துரும். அதாவது அந்த குழந்தை 3 வயசு வளர்ற வரைக்கும் மாசம் அரசு சார்பில இருந்து 10,000 ரூபாய் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சிருக்காங்க. அந்த குழந்தைங்க வளர்ற வரைக்கும் 3 வயசு வளர்ற வரைக்குமே 10,000 கொடுத்துறாங்க. கண்டிப்பா கொடுத்துருவாங்க. குழந்தைகளை பாதுகாக்கிற செலவு எல்லாமே இதுல இருந்து எடுத்து பண்ணிக்கலாம் போல. சரி சரி. ஏன் இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை இந்த பூட்டான் அரசு வெளியிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுதான் இந்த ஒரு ஆஃபரை வந்து கொடுத்திருக்கு. அதே மாதிரி சில புள்ளி விவரங்களும் சொல்றாங்க. என்னன்னா 2015 வந்து 11,001 குழந்தைகள் பிறந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே 2024 8,153 அப்படிங்கிற வகையில அந்த குழந்தைகள் பிறக்கிற விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 26% வந்து குறைஞ்சிருக்கு. அதனாலதான் குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும் அந்த அரசாங்கம்? இப்படிப்பட்ட ஏதாவது தடாலடி ஆஃபரை கொடுத்தாதான் இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட ஒரு உத்வேகம் பிறக்கும், குழந்தை பெத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம பூட்டான் அரசுல வந்து நிறைய பொருளாதார நெருக்கடி இருக்கு, வேலையின்மை இல்லாததுனால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் என்ன பண்றாங்கன்னா இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. சோ அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தா நம்ம ஊர் இளைஞர்கள் நம்ம கிட்டே இருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சுதான் வந்து பூட்டான் அரசு இப்படி ஒரு அதிரடி ஆஃபரை அறிவிச்சிருக்காங்க. ஆமா கவிதா, அதாவது வேலை வெட்டி இல்லைன்னா யாரும் பொண்ணே தர மாட்டாங்க, வேலையில இருக்கிறவங்களுக்கே தர மாட்டாங்க அப்படின்னும் போது மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறாரு. சத்தமா தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணா ஏதாவது ஆகுமான்னு பார்க்கலாம். இப்படியெல்லாம் எதுவும் இல்லை, பொதுவான கருத்தை சொன்னேன். அதாவது வேலைக்கு போகிற பசங்களுக்கே வந்து பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிற கருத்துக்களை வந்து நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டு இளைஞர்கள்லாம்? அப்போ வேற நாட்டுக்கு போவாங்க, கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க, அவங்கள பராமரிச்சுக்கிறதுக்கே கையில் காசு இல்லை அப்படின்னும் போது ஒரு குழந்தைய பெற்று இன்னொரு கல்யாணத்தை பண்ணி இவங்களுக்குலாம் எப்படி செலவு பண்ணுவாங்க? அதனால செட் ஆகாதுன்றதால இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எப்படியோ பூட்டான் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. இதுதான் இன்னையோட கண்டென்ட். ஓகே, அப்போ மக்களே, இந்த பூட்டான் அரசு சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது, மக்கள் தொகை பீக்கில் போயிடும். அதனால நம்ம அரசுக்கிட்ட இருந்து அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. பூட்டான் அரசு மட்டும்தான் இப்படிலாம் பண்ணோம். இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் சொல்லிக்கிறதே நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.